வணக்கம் and welcome to the show மஞ்சள் வேல் மாலை. டெய்லி நம்மளோட ஷோல யூஸ்ஃபுல்லா இன்ஃபர்மேட்டிவா இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம் அப்படிங்கறத பாருங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். உடலையும் உள்ளத்தையும் உறுதியா வச்சுக்கிறதுக்கு யோகா அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே அவசியமா தேவைப்படுது. சோ அப்படிப்பட்ட விஷயத்த இந்த செக்மெண்ட்ல எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க, என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது மலச்சிக்கலுக்கான ஆசனங்கள் பகுதி 2. என்னென்ன ஆசனங்கள் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல் ஆசனா தனுராசனா பண்ண போறோம். அதுல கொஞ்சம் ரோலிங் பண்ற மாதிரி பார்ப்போம். தண்டாசனால உட்காந்துக்கோங்க. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அப்படியே வஜ்ராசனம் வந்துருங்க. கவிழ்ந்து படுத்துக்கலாம். படுத்துட்டு கால் ரெண்டும் மடக்க போறோம். மடக்கிட்டு இந்த ஆங்கிள் இப்படி பிடிக்க போறோம். பிடிக்கும் போது நம்மளோட மார்பு பகுதி நல்லா இப்படி விரியணும். அதுக்கப்புறமேட்டு தோல் பட்டையும் நல்லா இப்படி விரிச்சிடணும். இப்போ இது தனுராசனா. இதுல அப்படியே நம்ம ரோல் பண்ண போறோம். அதாவது இந்த பக்கம் ஃபுல்லா இப்படி திரும்பணும். அதே மாதிரி இந்த பக்கம் ஃபுல்லா திரும்பணும். திரும்பும் போது 2 காலுமே கீழே படணும். அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணுங்க. ஃபுல்லா இப்படி திரும்பணும். 2 டோஸும் இப்படி கீழே படணும். அதே மாதிரி இந்த பக்கம் இந்த மாதிரி இன்னும் 2-3 முறை பண்ணிக்கலாம். இன்னொரு முறை. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். தளர்த்தும் போது உங்களோட ஷோல்டர் இப்படி கீழே ரிலாக்ஸ் ஆகணும். அதுக்காக நம்ம கையை இப்படி மடிக்க போறோம். மடிச்சாதான் ஷோல்டர் ஃபுல்லாவே நல்லா ரிலாக்ஸ் ஆகும். இப்போ அடுத்தது அடுத்த ஆசனா தனுராசனா பண்ணிடலாம். அதே தான் ஹோல்ட் பண்ண போறோம். ரோல் பண்ணாம அதுலேயே இருக்க போறோம். கால்கள் மடிச்சுக்கலாம். ஆங்கிள் எப்படி பிடிச்சிக்கலாம். இப்போ வயிற்று நல்லா அழுத்திட்டு ஃபர்ஸ்ட் நல்ல மார்பு பகுதியை விழிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கால் பகுதியை தொடையை ஃபர்ஸ்ட் மேலே தூக்கிடணும். தூக்கிட்டு அதுக்கப்புறம் மார்பு பகுதியை தூக்கிடுங்க. இதிலே இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். இன்னும் ஒரு முறை பண்ணிக்கலாம். தனுராசனம். 2 காலை மடக்கிக்கோங்க. பிடிச்சிக்கோங்க. மார்பு பகுதியை விரிச்சிடுங்க. வயிற்று நல்லா அழுத்திட்டு அதுக்கப்புறம் காலை நல்லா தூக்கிடுங்க. அதுக்கப்புறம் மார்பு பகுதி தூக்குங்க. ரொம்ப மார்பு பகுதி தூக்கக்கூடாது. ஓரளவுக்கு பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அப்படியே எழுந்துக்கலாம். தனுராசனாக்கு மாற்று ஆசனம் பாலாசனம். ஏன்னா முதுகு நம்ம வளைக்கிறோம். இப்போ முதுகு மறுபடியும் நேராக வரத்துக்காக நம்ம பாலாசனா பண்றோம். இதுல இருந்துடலாம். சில வினாடிகள் தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அடுத்த ஆசனம் போயிடலாம். மாலாசனம் பண்ண போறோம். மாலாசனாக்கு காலை இப்படி வைக்கிறோம். வச்சு இந்த 2 கால் இப்படி வைக்கிறோம். இது மாலாசனா. கை இப்படி வச்சுட்டு நல்லா இப்படி வைக்க போறோம். இது மாலாசனா. இதுல இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். மாலாசனா பண்ணும்போது முதுகு தண்டனை நல்லா நேராக வச்சுக்கோங்க. இந்த கால் நல்லா இப்படி விரியணும். இப்போ இதுலேயே ஒரு சில வேரியேஷன் நம்ம பார்த்துடலாம். அதாவது கையை இப்படி கீழே வச்சுக்கலாம். இந்த எல்போ பகுதி இப்படி கீழே வச்சுட்டு இந்த கையை மேல் நோக்கி இப்படி தூக்க போகிறோம்.
இப்போ உங்களுக்கு இந்த எல்போ இப்படி ஃபுல்லாக கீழே வைக்க வரல அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த கையை வந்து இப்படி வச்சுக்கோங்க. கையை இப்படி வச்சுட்டு அப்படியே வந்து இப்படி ட்விஸ்ட் பண்ணலாம். நமக்கு தேவை ட்விஸ்டிங். இந்த கால் நல்லா இப்படி விரிஞ்சிருக்கணும். நம்மளோட அப்பர் பாடி மேல் பகுதி மட்டும் நல்லா இப்படி ட்விஸ்ட் பண்ணியிருக்கணும். பார்க்கலாம். இப்போ நான் வந்து எல்போவை கீழே வைக்கிறேன். வைக்காதவங்க வெறும் பாம் மட்டும் கீழே வச்சுக்கோங்க. இந்த கையை வந்து மேல் நோக்கி இப்படி தூக்குறோம். கண்கள் வந்து இந்த டிப்பை வந்து பார்க்க போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த கால் பகுதி வந்து ரெண்டுத்துக்கு நடுவில் வந்து நம்ம உடல் வந்து அப்படி போகணும். அந்த மாதிரி நல்லா நீங்கள் இப்படி விரிச்சுக்கணும். காலை ரொம்ப விரிக்கக்கூடாது. இந்த சைடு மட்டும் தான் நல்லா விரிக்கணும். இப்போ அப்படியே வந்து இடது பக்கம் பண்ணிக்கலாம். கையை வந்து இப்படி கீழே வச்சிடலாம். இடது கையை மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே நல்லா ட்விஸ்ட் பண்ணிட்டு அதோட டிப் ஆஃப் த ஃபிங்கரை வந்து பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். கொஞ்சம் காலை வந்து தளர்வுபடுத்திக்கலாம். இன்னொரு வேரியேஷன் வந்து மாலாசனாலே பண்ணிடலாம். கால் மடக்கியே வச்சிருக்கும் போது கொஞ்சம் முட்டி வலிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம காலை நீட்டி வந்து கொஞ்சம் இப்படி ஆட்டிட்டோம்னா நல்லா வந்து ரிலாக்ஸ்ட் ஆகிடும். இப்போ இன்னொரு வேரியேஷன் வந்து மாலாசனால பண்ணிடலாம். அப்படியே எழுந்து உட்காந்துக்கோங்க. நம்ம மாலாசனா பண்ணும் போது 2 காலை வந்து தள்ளி வச்சிருப்போம். இப்போ வந்து இந்த 2 காலும் வந்து இப்படி சேர்த்து வைக்க போகிறோம். 2 காலும் இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு உங்கள் முதுகு தண்டை நல்லா இப்படி தூக்கி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட 2 கையுமே வந்து இப்படி வைக்க போகிறோம். இந்த பக்கம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். உங்களோட அப்பர் பாடி ஃபுல்லாக வந்து நல்லா ட்விஸ்ட் ஆகணும். ட்விஸ்ட் ஆகிட்டு இந்த 2 பாமை வந்து இப்படி கீழே வைக்க போகிறோம். கீழே வச்சுட்டு இப்படி பாருங்கள். அதே நேரத்தில் இந்த 2 காலை வந்து விரியக்கூடாது, சேர்ந்துருக்கணும். கால் பாதமும் சரி இந்த முட்டி பகுதியும் சரி எல்லாம் வந்து சேர்ந்தாப்புல இருக்கணும். இதெல்லாம் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் செஞ்சிடலாம். நல்ல ஸ்பைன் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்கள் பாதி வயிறு வெளில கொண்டு வந்துடணும். வந்தால் தான் இந்த ட்விஸ்டிங் வந்து நடக்கும். 2 கையுமே வந்து இப்படி கீழே வைக்கலாம். உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்குது, நல்லா பண்ணுறாங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா 2 கையுமே வந்து இப்படி நமஸ்கார முத்திரை வச்சுக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ட்விஸ்டிங் கிடைக்கும். அது மாதிரி வைக்க வரல, நமஸ்கார முத்திரை வைக்க வரலன்னா கை வந்து கீழே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் இருந்தாங்கன்னா கை வந்து கீழே வச்சு பண்ணலாம். நமக்கு தேவை வந்து உடல் அப்பர் பாடி வந்து நல்லா ட்விஸ்ட் ஆகணும். ஸ்பைன் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். காலை நீட்டி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மலச்சிக்கலுக்கான ஆசனங்கள். நம்ம மலச்சிக்கலோட ஆசனங்கள்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். தனுராசனால வந்து அப்படியே ரோல் பண்ணுவோம். அதாவது டைனமிக்காக பண்ணிட்டு இருந்தோம். அதை வந்து ரோல் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பர் பாடி, இந்த அப்பர் பாடி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு நல்லாவே டோன் ஆகும். இங்கே செஸ்ட்ல இருந்து பிரெஸ்ட், அதுல இருந்து வயிறு எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே டோன் ஆகும். டோன் ஆக வந்து உங்களுக்கு வந்து அப்டமன் மசில்ஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ வந்து அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்துமே உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கப்புறமேட்டு இது தனுராசனம் பண்ணோம். அப்படியே தனுராசனம் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணோம். அதுலேயுமே வந்து இதே வந்து தான் இதே பெனிஃபிட்ஸ் தான் அந்த மாதிரி வரும். வயிறு அழுந்த ப்ரெஷர் கொடுக்க உங்களுக்கு வந்து வயிற்று சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரும். அதுக்கப்புறமேட்டு அடுத்த ஆசனங்கள்லாம் பார்த்தோம். நிறைய வந்து கொஞ்சம் நம்ம வயிறை வந்து அழுந்துற மாதிரி ஒரு ஆசனாவும் வயிற்றை முறுக்கிற மாதிரி ஆசனங்கள் இருந்துச்சுன்னா இந்த வந்து மலச்சிக்கல் வந்து உங்களுக்கு வரவே வராது. இப்போ எப்படி வந்து நம்ம சொல்கிறோன்னா
நொறுக்க தின்றால் 100 வயது அப்படின்னு சொல்கிறாங்களா, அது மாதிரி வந்து நம்ம சாப்பிட்றதுலையுமே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. வெறும் எப்படி மலச்சிக்கல் வருதுன்னு தெரியறதுக்காக நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதாவது வந்து சாப்பிடுற பொருள வந்து நம்ம எப்படி எடுக்கிறோம்னா, சாப்பிடணும் இப்போ ஒரு வாய் சாப்பாடு எடுக்கிறோம்னா, அத வந்து நல்லா கடிச்சு, நல்லா மெண்டு நம்மளோட உமிழ்நீரோட சேர்த்து உமிழ்நீருக்கு அவ்ளோ சத்து இருக்கு. அந்த உமிழ்நீரோட சேர்த்து கடிச்சு நல்லா நொறுக்க தின்று அதுதான் அந்த பழமொழிக்கு வந்து அர்த்தம். நல்லா நொறுக்க தின்று உள்ள போட்டோம்னா, அப்படியே உள்ள நல்லா அந்த ஈசோஃபேகஸ்க்குள்ள போயிட்டு அப்படியே டைஜஸ்ட் சிஸ்டம்க்குள்ள போகும்போது, நல்லாவே வந்து உங்களுக்கு ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். அப்படியே வந்து நீங்க நல்லா நொறுக்க தின்னாம என்ன ஆகும் வந்து நீங்க அப்படியே போட்டுட்டீங்கன்னா, அது போய் டைஜஸ்ட் ஆகுறதுக்கு டைமும் உங்களுக்கு வந்து அதிகமாகும். அதனால தான் உங்களுக்கு மலச்சிக்கலே வருது. ஏன்னு ஃபர்ஸ்ட்டு காரணத்த புரிஞ்சுட்டு, அதுக்கு ஏத்த மாரி வந்து நீங்க வந்து இத செய்யணும். செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டாவே இருக்கும். வரத்து தடுக்கிறதுக்கு வந்து பண்றோம்னா, இந்த மாரி வந்து சாப்பிடுற பொருளா இருந்தாலும் சரி, இந்த ஆசனங்கள வந்து செய்யலாம். வந்துட்டு அதுக்கப்புறமும் இருந்துச்சுன்னா, இந்த ஆசனங்கள வந்து செஞ்சுச்சுன்னா, உங்களுக்கு நல்லாவே வந்து கியூர் கிடைக்கும். உங்க உடம்ப வந்து நம்ம தான் வந்து பார்த்துக்கணும். எப்படி ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கணும். இப்போ ஒண்ணு கான்ஸ்டிபேஷன்னா, உங்களுக்கு ஜஸ்ட் லைக் தட் அப்படி வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா வந்து அதிலேயே வந்து அப்படியே கன்டின்யூ ஆயிட்டே இருந்துச்சுன்னா, பைல்ஸ் வரும். அதுக்கப்புறமேட்டு நெறைய அடுத்தது போக போக உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அதனால வந்து நம்ம வாழ்க்கைய நம்ம எப்படி சந்தோஷமா வாழணும்னு நம்ம தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நல்ல ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து செஞ்சு தான் ஆகணும். இதே அந்த ஆசனங்கள்லாம் வந்து முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம். மஞ்சள் வெயில் மாலை மஞ்சள் வெயில் மாலை. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். நம்மளாலே இவங்கள மாதிரி இங்கிலீஷ் பேச முடியாதா, நம்மளும் வந்து ரொம்ப ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேச மாட்டோமா அப்படின்னு கனவுகளோட காத்துட்டு இருக்கவங்களுக்காக தான் இந்த செக்மெண்ட். எவ்வளவு ஈஸியா இந்த செக்மெண்ட்ல இங்கிலீஷ் சொல்லி தராங்க அப்படிங்கறத பாருங்க. இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து அன்றாடம் நாம் பயன்படுத்தக்கூடிய, சாதாரணமாக நம் வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை எப்படி ஆங்கிலத்திலே அமைப்பது, சிம்பிளா அதை எப்படி பேசுறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். கண்டினியூஸ் டென்ஸ். ட்ரெயின் வந்து நாளை காத்தால 6 மணிக்கு வருது அப்படின்னு சொல்லணும். ட்ரெயின் இஸ் going to arrive at the train is going to arrive at 6 o'clock tomorrow. At 6 tomorrow. நாளை 6 மணிக்கு ட்ரெயின் வரப்போகிறது அப்படிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸாக இருந்தால் கூட நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the train is going to arrive. வரப்போகிறது, going to arrive. வரப்போகிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்மால் ஃப்ரேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, going to. the train is going to வரப்போகிறது, to arrive at 6 tomorrow. The train is going to arrive at 6 tomorrow. நாளைக்கு தான் வரப்போகுது. அதுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, going to. So this is also one of the uses of continuous tense. ing அப்படிங்கிறது தான் continuous tenseோட formation. verb plus ing. see plus ing. seeing. drink plus ing. drinking. eat plus ing. eating. verb plus ing. வெர்போட ஒரு ing நீங்க சேர்த்துடணும். அதுதான் இந்த கண்டினியூஸ் டென்ஸோட முக்கியமான ஒரு ரூல். வாட்சிங் டிவி. She enjoys watching TV.
அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவி பார்க்கறது. She enjoys watching TV. அவள் she இல்லையா enjoys மகிழ்கிறாள். அவன் நல்லா என்ஜாய் பண்றா, அவன் நல்லா மகிழ்ச்சி அடைகிறாள். எதுல? வாட்சிங் டிவி. வாட்சிங் டிவி, தொலைக்காட்சி பார்ப்பதில். அவள் மகிழ்கிறாள் தொலைக்காட்சி பார்ப்பதில். தமிழ்ல கொஞ்சம் மாறி வருது இல்லையா? அதை நம்ம எப்படி எழுதணும்? அவள் தொலைக்காட்சி பார்ப்பதில் மகிழ்கிறாள். அவள், அதை இங்க கொண்டு வந்து போடுங்க. தொலைக்காட்சி பார்ப்பதில் மகிழ்கிறாள். She enjoys watching TV. She enjoys watching TV. அவள் தொலைக்காட்சி பார்ப்பதில் மகிழ்கிறாள். Enjoys to watching TV. இந்த இடத்துல இந்த டூ எல்லாம் போடக்கூடாது நீங்க. She enjoys watching TV. She enjoys listening music. She enjoys listening music. She enjoys watching TV. He enjoys playing cricket. She enjoys watching TV. அவளுக்கு என்ன ஒரு பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்சிங் டிவி. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த டூ எல்லாம் போடக்கூடாது. She enjoys to watching TV. அதெல்லாம் வராது. ஒருத்தர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காரு, தொடர்ச்சியாக ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காரு, நீங்கள் வந்து ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. தொடர்ச்சியாக உங்களுக்கு அவர் ஃபோன் பண்ணுறாரு, ஆனால் ஃபோன் நீங்கள் எடுக்க மாட்டேங்கிறீங்க. என்னோட ஃபோன் காலை நீ அட்டன் பண்ணுப்பா அப்படின்னு அவர் சொல்றார். ஏப்பா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறியப்பா, ஃபோன் அட்டன் பண்ணுப்பா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம்? தொலைபேசி. அழைப்புக்கு பதில் என்னுடைய தொலைபேசி அழைப்புக்கு பதில் தருவாயா? தமிழை ஈஸியாக சொல்லிடுறோம், கிடுகிடுன்னு நம்ம கேள்வியாக கேட்டுருவோம். இங்கிலீஷில் இதை நம்ம எப்படி சொல்ல போகிறோம்? என்னுடைய தொலைபேசி அழைப்புக்கு பதில் தருவாயா? would you mind? பதில் தருவாயா, தருவாயா, வருவாயா, தருவாயா அப்படிங்கிறத நம்ம எப்படி கேட்போம் இங்கிலீஷில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல would you mind? would you mind? சார் மைண்டுன்னா மைண்டு சார், இங்கே எங்கே சார் மைண்டு வருது அப்படின்னு நீங்கள் குழம்பிடக்கூடாது. would you mind அப்படிங்கிறது சாதாரணமாக நம்ம ஒரு கேள்வியாக கேட்கறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வாக்கிய அமைப்பு. would you mind? பதில் தருவையா, ஃபோன் எடுப்பியா, ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறியே, நீ ஃபோனை எடுப்பியா? ஃபோன் எடுக்கிறதுனா ஃபோன் அப்படியே எடுக்கிறது இல்லை. ஒரு நாடகத்தில் கூட இந்த காட்சி சாதாரணமாக வரும். ஃபோன் எடு அப்படின்னு சொன்னால் ஃபோன் அப்படியே எடுத்துருவான். அப்படி எடுக்கக்கூடாது. ஃபோன் எடுக்கிறதுனா என்ன? அட்டன் பண்ணுறது. would you mind attending? ஃபோன் எடுக்கிறதுக்கு பேர் என்ன? அட்டெண்டிங். மை கால், அட்டெண்டிங் மை கால். மை கால், நான் தான் கால் பண்ணிட்டே இருக்கேனே,
நீ தான் எடுக்கவே மாட்டேங்கிறியே, அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறியே, அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் கேட்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, would you mind attending my call, answering my call. would you mind attending my call? முதல்ல காலை எடுத்தா தானே ஆன்சர் பண்ணுறதுக்கு. அதை நீங்கள் எப்படி கேட்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, would you mind attending my call? would you mind attending my call? would you mind answering my call? கால் பண்ணிட்டே இருக்கேனே, ஃபோன் எடுப்பியா? would you mind attending my call? would you mind answering my call? இவ்வளோ தூரம் நான் கால் பண்ணிட்டே இருக்கேனே, ஆன்சர் பண்ணுவியா? காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறதே பிடிக்காது எங்களுக்கெல்லாம். ஏர்லி மார்னிங் 10 மணி அப்படின்னு ஒரு பாட்டே இருக்கு இல்லையா, அந்த வழியில் வந்தவங்களுக்கு ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறதே பிடிக்காது இல்லையா, அவளுக்கு காலையில் எந்திரிக்கிறது பிடிக்காது அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க? கெட்டிங் அப் ஏர்லி, இது பிடிக்காது. இங்கிலீஷில் சொல்லணும், கெட்டிங் அப் ஏர்லி, காலையில் எந்திரிக்கிறது பிடிக்காது. இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க? திங்க் பண்ணி வைங்க, நெக்ஸ்ட் செஷனில் நம்ம பார்ப்போம். மஞ்சள் வெயில் மாலை, மஞ்சள் வெயில் மாலை. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். இந்த உலகத்துல எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், எனக்கு தெரியாத எந்த விஷயமுமே இல்லை அப்படின்னு நம்ம யாராலையுமே சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. சோ இன்னைக்கு இந்த செக்மெண்ட்ல என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத பாருங்க. வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில நம்ம அனிமல்ஸை பத்தின அன்னோன் ஃபேக்ட்ஸ் எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்க போறோம். அதுல முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க போறது ஒட்டகச்சிவிங்கி, ஜிராஃப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ஜிராஃப் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கழுத்து நல்லா நீளமா இருக்கும். இந்த கழுத்து நீளமா இருக்கிறது ஏன் அப்படின்னு கேட்டா, முன்னாடியெல்லாம் அதுக்கு வந்து சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மரம்லாம் ரொம்ப ஒசரமாக இருக்குமா, அதனால் அது நீட்டி சாப்பிடும் போது அதோடைய கழுத்தெல்லாம் ஒசரமாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அது ஒரு ஜிராஃபிக்கு மட்டும்தான் நடக்கணும், எல்லாருக்கும் நடக்குதே அப்படின்றது ஒரு மித்து அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வச்சாலும், ஜிராஃபியோடைய கழுத்தில் மொத்தமாக 7 போன்ஸ் இருக்குமா. அது ஹியூமன்ஸ்க்கு இருக்கிற மாதிரியே 7 போன்ஸ் தான். பட் இருந்தாலும் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அதோடைய கழுத்து ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய முட்டை எதுப்பா அப்படின்னு கேட்டால், அதுலேயும் குறிப்பாக மீன்களில் முட்டைறதுலேயே ரொம்ப பெரிய முட்டை எது அப்படின்னு கேட்டால் ஷார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. சுறாக்கள் முட்டை தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய முட்டையாக பார்க்கப்படுது. அதுவும் இந்த மீன்களுடைய ராஜ்யத்திலேயே சுறா ரொம்ப டேஞ்சரஸ் ஃபெல்லோ. சுறா கிட்ட மாட்டி எத்தனை பேர் ஒரு வேலைக்கு இறந்துட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் சென்சஸாக நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. பட் இருந்தாலும் சுறாவுடைய முட்டை தான் இருக்கிறதுலையே பெரிய முட்டையா. ரொம்ப அதிகமாக ஓடினோம்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா தாகம் எடுக்கும் அப்படின்னு. பட் நம்ம எல்லாத்த விட ரொம்ப வேகமான சிறுத்தை இருக்கே, சிறுத்தை பாவம் பாது, அதுக்கு என்னமோ தண்ணி தட்டுப்பாடு அப்படின்ற மாதிரி ஒரு 3 நாளைக்கு இல்லைன்னா 4 நாளைக்கு ஒரு தடவை தான் சிறுத்தை தண்ணி குடிக்குமா அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுது, அதுவே தண்ணி குடிக்கிறது இல்லை. நம்ம ஆளுங்கெல்லாம் படிக்கட்டை ஏறி இறங்கினாலே தண்ணி குடிக்கிறாங்க. திமிங்கலம் இருக்கே, திமிங்கலத்துக்கு என்ன வயசாச்சு அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அது சின்னதாக இருந்துச்சுன்னா ஓகே, பெருசாக இருந்துச்சுன்னா அது இவ்வளோ வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் திமிங்கலத்துடைய வயசு அது காதில் இருக்கக்கூடிய அழுக்க வச்சு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அது எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் திமிங்கலத்துடைய அழுக்க வச்சு அதோடைய வயசு என்னன்றதை கணிக்க முடியுமா? எல்லாராலையும் முடியாது, அதுக்குன்னு ஒரு சில ஆட்கள்லாம் இருக்காங்கப்பா. நம்ம எப்படி நம்மளுடைய கை ரேகையை நம்மளுடைய ஐடென்டிட்டியாக யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி கொரில்லாக்கள் எல்லாம் அதோடைய மூக்கு ரேகையை ஐடென்டிட்டியாக யூஸ் பண்ணுமா. நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய தம் ஃபிங்கரில் இருக்கக்கூடிய ரேகை இல்லை, பொதுவாகவே கை ரேகை எல்லாம் மாறி இருக்கும் இல்லையா, அது ஒவ்வொரு ஹியூமனுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கும். ஸோ அதனால் அது எதுவுமே ஐடென்டிஃபை கிடையாது. அந்த வரிசையில் கொரில்லாக்கு இருக்கக்கூடிய மூக்கில் இருக்கக்கூடிய அந்த பிரிண்ட்ஸ் எல்லாமே, அதாவது நோஸ் பிரிண்ட்ஸ் எல்லாமே அதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுக்கு இருக்கிறது இன்னொன்று இருக்கிறதுன்றது ரொம்ப ரேராக. பேர் வைக்கிறதுலையும் நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் நல்லா காமெடி பண்ணுவாங்க. இப்போ இந்த மேல் ரைனாசர்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்கும் புல்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க, அதாவது புல்லுங்க. சரி, அடுத்ததாக ஃபீமேல் எலிஃபென்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்கும் கவுஸ்ன்னு பேர் வச்சிருக்காங்க. இப்போ கவுக்கும் புல்லுக்கும் மேட்டிங் அப்படின்னா என்ன நடக்கும்னா புரியல. அடிப்பட்ட சிங்கத்தோடைய கர்ஜனை பயங்கர சத்தமாக இருக்கும் அப்படின்னு கேஜிஎஃப் படத்துல நம்ம பார்த்துருப்போம். பட் புலி இருக்கு இல்லையா, புலி அதோடைய சத்தம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். 3 கிலோமீட்டர் தொலைவில் கூட புலி தும்முனா கூட உங்களால் கேட்க முடியும்னா பார்த்துக்கங்களேன். வாழ்ந்தா வால்ரஸஸ் மாதிரி வாழணும்ப்பா. நம்மெல்லாம் ஒரு நாள்னு கணக்கு வச்சா 24 மணி நேரம், அதிகபட்சம் 8 மணி நேரம் தூங்குவோம். ஆனால் இந்த வால்ரஸஸ் கடல் நாய் இருக்கே 19லேருந்து 21 மணி நேரம் தூங்குமா. அதுலேயும் எப்படி
கடலுக்குள்ளனாலும் தூங்கிக்கிட்டே இருக்கும், இல்லை கடல் விட்டு வெளியே வந்தால் லேண்ட்லையும் தூங்கிக்கிட்டே இருக்கும். வாட்ட அதிர்ஷ்டமான ஒரு ஜீவன். எறும்புண்ணி அப்படின்னு சொல்லி ஒரு விலங்கு இருக்கு இல்லையா, அதாவது ஆன்டீட்டஸ், அதெல்லாம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 30,000 பூச்சிகளுடைய முட்டையை சாப்பிடுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்துக்காங்க எத்தனை ஆஃப் பாயில் எத்தனை ஃபுல் பாயில்னு. ஸ்டார் ஃபிஷ் எல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும், அடடா அவ்வளோ ரம்மியமாக இருக்குங்க. ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டார் ஃபிஷ் எல்லாம் இருக்குது. கார்ட்டூனில் பார்க்கும்போது அது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஸ்டார் ஃபிஷ்ஷுக்கு மூளையே கிடையாது, ரத்தமே கிடையாது. ஸ்டார் ஃபிஷ் முதல்ல ஃபிஷ்ஷே கிடையாது. எலிஃபெண்ட்டில் பேபி எலிஃபெண்ட் இருக்கே, அதுதாங்க இருக்கிறதுலே க்யூட்டுன்னு சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் அந்த பேபி எலிஃபென்ட்ஸ் எல்லாம் பிறந்த உடனேயே வித்தின் ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் தான் நிற்க முடியுமா. அதுக்கப்புறமா டமால் டுமீன் விழுந்து விளையாட ஆரம்பிச்சிடும். பட் 20 நிமிஷம் வரைக்கும் பேபி எலிஃபென்ட்ஸ் எல்லாம் நிற்க முடியும் பிறந்த உடனேன்னு சொல்கிறாங்க. ரெயின்டியருக்கு இருக்கக்கூடிய கொம்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வருஷம் வருஷம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எப்படி வெவ்வேறு வகையில் இருக்கோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு ரெயின்டியர்ஸ்க்கும் கொம்பு அதுக்கு யூனிக்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் அந்த டைம்லலாம் இந்த கொம்பு பயங்கரமாக சேல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றதுலாம் தெரியும். ஒரு வழியாக அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி இப்போ பாதுகாத்து வந்துகிட்டு இருக்காங்க ரெயின்டியர்ஸை. பட் இருந்தாலும் அதோடைய கொம்பு தான் அதுக்கான அழகே. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் நிறைய அனிமல்ஸை பற்றின அன்னோன் ஃபேக்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijayashree. Take care. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல். இன்னைக்கு நாள்ல இவ்ளோ முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுதான் இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் இவர் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு என்ன ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் சொல்றாரு அப்படிங்கறத பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் டிசம்பர் 27ஆம் நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த டிசம்பர் 27 என்ன அப்படின்னா விருகம்பாக்கம் அரங்கநாதன் அவர்களுடைய பிறந்த தினம். 1931ஆம் ஆண்டு டிசம்பர் 27ஆம் நாள் பிறந்தார். விருகம்பாக்கம் அரங்கநாதன் என்று சொல்லும்போது நிறைய பேருக்கு யார் என்றே தெரியாமல் இருந்திருக்கும். இவர் இந்திய அரசால் அப்போது இந்தியை ஆட்சி மொழியாக்க ஒரு அலுவல் சட்டம் நிறைவேற்றப்பட்டு அதை 1963ஆம் ஆண்டு அதை கொண்டு வருவதற்கான ஒரு செயல்பாடுகளை அப்போது மேற்கொண்டது. இதற்காக தமிழ்நாட்டில் அப்போது இந்தி எதிர்ப்பு சட்டத்திற்காக போராடி தீக்குளித்து உயிர்விட்ட ஒரு தியாகிதான் நம்முடைய விருகம்பாக்கம் அரங்கநாதன் அவர்கள். இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விருகம்பாக்கத்தில் ஒரு உடற்பயிற்சி கூடம் நடத்திட்டு வந்தார். ஆரம்பத்திலிருந்தே வீரக்கலைகளில் விருகம்பாக்கம் அரங்கநாதன் சிறந்து விளங்கினார். இவர் இளைஞர்களுக்கு எல்லாம் திரட்டி திராவிட ஏடுகளை அவர்களுக்கு படிக்க வைத்து வந்தார் விருகம்பாக்கம் அரங்கநாதன் அவர்கள். 1965ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் முதல் இந்த இந்திய அலுவல் சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அப்போ இருந்த நடுவண் அரசு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே 1963 இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வந்தது. அப்போ இதை கண்டித்து அப்போ கவிஞர் நா. காமராசன், காளிமுத்து, விருதுநகர் சீனிவாசன் போன்ற பல பேர் மாணவர் அமைப்பை எல்லாம் திரட்டி பலகட்ட போராட்டங்களை எல்லாம் அப்போ நடத்தினார்கள். கலைஞர் அவர்களும் அப்போது இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக பலகட்ட போராட்டங்களை நடத்தினார்கள். அந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா 1965ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் நாள் கோடம்பாக்கம் சிவலிங்கம் அவருடைய நண்பர் பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கம் சிவலிங்கம் தீக்குளித்து உயிரை விடுகிறார். இதை நேரில் சென்று விருகம்பாக்கம் அரங்கநாதன் அவர்கள் பார்க்கிறார். அதன் பிறகு ஒரு 2 நாட்கள் கழித்து இவர் என்ன பண்றார் அப்படின்னா 1965ஆம் ஆண்டு ஜனவரி 27ஆம் நாள் இவர் விருகம்பாக்கம் அருகில் உள்ள நேஷனல் தியேட்டருக்கு பக்கத்தில் ஒரு மாமரத்துக்கு அடியில் இவர் தீக்குளித்து உயிரை விடுகிறார். அப்போது தன்னுடைய கையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேப்பர்ஸ் வச்சிருக்காரு. அந்த பேப்பரெல்லாம் விசிறி அங்கே சுற்றி கடக்கும்போது அங்கே எல்லாம் மத்திய அரசுக்கு இவர் எழுதிய கடிதத்திற்கான அந்த அஞ்சல் ரசீதை கையில் வச்சிருந்தாருங்க. இப்படிப்பட்ட ஒரு தியாகியக்கான பேரை தமிழக அரசு ஒரு சென்னையில் ஒரு சுரங்கப்பாதைக்கு இவருடைய அரங்கநாதன்கிற அந்த பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இப்படி இந்திய எதிர்ப்பைக்காக தன்னுடைய உயிரையே விட்ட ஒரு மாபெரும் தியாகியாக விளங்கி கொண்டிருக்கின்ற விருகம்பாக்கம் அரங்கநாதன் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த டிசம்பர் 27ஆம் நாளுங்க. அதுக்கப்புறம் இந்த டிசம்பர் 27 வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீனு மோகன் அவர்களுடைய நினைவு தினம். 2018ஆம் ஆண்டு டிசம்பர் 27ஆம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. சீனு மோகன் அப்படின்னா இவர் பார்த்தீங்கன்னா கிரேசி கிரியேஷன்ஸோடைய
தயாரிப்பில் வந்து கிரேசி மோகன், மாது பாலாஜி இவர்களுடைய நாடகத்தில் வந்து மேடை நாடகங்களில் நிறைய நடித்திருக்கிறார் மோகன் அவர்கள். அப்போ வந்து இவர் சீனுங்கிற கதாபாத்திரத்தில் நிறைய நாடகங்கள் நடித்ததுனால இவரை சீனு மோகன் சொல்லி அழைப்பாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து மணிரத்னம் அவருடைய இயக்கத்தில் அஞ்சலிங்கிற படத்தில், தளபதி படத்தில், அதே மாதிரி வருஷம் 16ங்கிற படத்துலலாம் வந்து இவர் நடித்திருக்கிறார். அதன் பிறகு மாது பாலாஜி மற்றும் கிரேசி மோகன் அவர்களுடைய நாடகங்களிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் நிறைய இவர் வந்து நடித்திருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் இவருடைய இப்போ நம்ம கார்த்திக் சுப்புராஜ் அவருடைய இயக்கத்தில் வந்து இறைவி படத்தில் நடித்திருக்கிறார். ஆண்டவன் கட்டளை, வட சென்னை போன்ற படங்களிலும் வந்து இவர் நடித்திருக்கிறார். இப்படி மேடை நாடகங்களிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் திரைப்படங்களிலும் புகழ்பெற்று விளங்கிய சீனு மோகன் அவர்களுடைய நினைவு தினம் இந்த டிசம்பர் 27ஆம் நாள். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். சோ நம்ம மஞ்சள் வெயில் மாலை ஷோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு. ரொம்பவே புதுசா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சிருப்போம் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல மீண்டும் சந்திக்கலாம். Until then, it's bye from Farita and மஞ்சள் வெயில் மாலை டீம்.